ஹரிணி, கலைவாணி, மோனிஷா, மைதிலி, பேச்சியம்மாள், ராகுல் தனபாலன், ஸ்வேதா எல்லாமே நோன் நேம்ஸ். எதுவும் புதுசான ஒரு பேர் இல்ல. சரி, ஓகே, ரைட். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, ஸோ செமஸ்டர்ஸ்லாம் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் அதுக்கு வருவோம். அவ்வா செமஸ்டர்ஸ் செமஸ்டர் எப்படி போச்சு? அண்ணா நல்லா பண்ணிருக்கேண்ணா. யார் அது? பேர் சொல்லி சொல்லணும். ஓகே, அண்ணா சாரணினா நல்லா பண்ணிருக்கேன் என்னோட செமஸ்டர். சூப்பர். எத்தனாவது செமஸ்டர்? எந்த இயர்? என்ன கோர்ஸ்? எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கறீங்க? அண்ணா பிஎஸ்சி ஐடிண்ணா, செகண்ட் இயர், தேர்ட் ஓகே, செமஸ்டர் எழுதி. சூப்பர். எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? 80க்கு மேல எதிர்பார்க்கறேன். வெரி குட், வெரி குட். சரி, வேற நெக்ஸ்ட் வேற யாரு? ஹலோ, சிந்து, கீதா, ஹரிணி, ஹேமலதா. ஹேமலதா சத்தமே காணோம். கலைவாணி சத்தமே காணோம். எப்படி இருக்கீங்க? மீனாட்சி மேம், குட் ஆஃப்டர்நூன். Good afternoon, Balaji bro. Good Thank you for afternoon to joining. all my champs. Thank you for joining, ma'am. Thank you for inviting me for this. I am happy. Thanks. Yeah, sure, ma'am. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ரோல் கால் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் தான் இப்போ அன்மியூட் பண்ணி பேசுறீங்க இல்லையா? நம்ம முதல்ல 49 பேர் இருக்கோம். அதுல 7 பேர் வாலண்டியர்ஸ் வச்சிருக்கேன். மீதி இருக்கிற 40 பேர்ல கண்டிப்பா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங். இந்த நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம பேச போறோம். 30 மினிட்ஸ்ல நீங்க தயவு செய்து ஓபன் பண்ணி என்ன நடக்கிறது என்னங்கிறது அந்தந்த டைம்ல ஓபன் பண்ணி பேசுங்க. ஓகேவா? ரைட். ஸோ யாரு செமஸ்டர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க? செமஸ்டர் யாருப்பா அது? பேரு யாருப்பா அது பேசுனது? கேக்குதாண்ணா? தினேஷ்ண்ணா. தினேஷ், சொல்லு. ஆமாண்ணா, இந்த வாட்டி எங்க காலேஜ்ல ஏஐ கொஸ்டின் பேப்பர்னு ஏஐ மூலமா ரெடி பண்ணாங்க. சோ அவுட் ஆஃப் கொஸ்டின்ல இருந்தெல்லாம் மோஸ்டா கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணல. சோ அதனால ரொம்ப டஃபா இருந்துச்சு எக்ஸாம். 6 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம். அதுல 4 ஏஐ கொஸ்டின் பேப்பர், 2 தான் வந்து காலேஜ் ரெடி பண்ண கொஸ்டின் பேப்பர். ஓகே, வெரி குட். எல்லாமே 2 கொஸ்டின் பேப்பர்லயே ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சோ எல்லா சப்ஜெக்ட்லயுமா? எந்தெந்த சப்ஜெக்ட்ல ஏஐ யூஸ் பண்ணாங்க? மொத்தம் 6 பேப்பர் எழுதிருக்கோம். இப்போ மொத்தம் 7 பேப்பர் எனக்கு. அதுல 4 பேப்பர் ஏஐ, 2 பேப்பர் தான் அவங்க ரெடி பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம். நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், செகண்ட் இயர் ஐடி. டிஎஸ்ஏ. ஓகே. அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் M3 பேப்பர், அப்புறம் வேற என்ன, ஜாவா, அப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 6 பேப்பர். இதுல வந்து ஏஐ இல்லாத பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம். இது 2 மட்டும் தான் காலேஜ் பேப்பர். தினேஷ் கண்ணா, நீ படிக்கிறது பிஇ ஐடி இல்லையா? ஆமா, அதனாலதான் ஏஐ இல்ல போட்டிருக்காங்க. எங்களுக்கு மட்டும் போடல மேம், காலேஜ்ல எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க. செமையா வேலை முடிஞ்சதுல 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். ரெண்டாவது இதுதானே இப்ப இனிமேல் ஃபியூச்சர் ஏஐ தானே. ஏஐ பேப்பர் ரெடி பண்ணாங்களா, ஸ்டைபண்ட்ல அதிகமா கொடுத்திருக்காங்களா ப்ரொஃபசர்ஸ்க்கு. சூப்பர் சூப்பர். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய இப்ப அடுத்த டார்கெட்டா இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, இப்போ எப்படின்னா எப்பயுமே இருக்க பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் இப்படிதான் இந்த லெசன்ல இருந்து வரும்ன்றதெல்லாம் வரவே இல்லை. ஏன்னா அது ஜெனரேட் பண்ண கொஸ்டின் அப்படின்றதுனால வரல. அதெல்லாம் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். சோ இப்ப என்ன தெரியுது, எல்லாரும் நம்ம மூளைய ஏஐ மூளையா மாத்தணும் தெரியுது. அப்பதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த கொஸ்டின் தான் வரும்னுட்டு.
கரெக்ட் கரெக்ட். இல்லையா? யூஸ்வலா இப்ப நாங்கெல்லாம் இல்ல மேம், பசங்களுக்கு இதுல எல்லாம் ஒண்ணே படிப்பு சொல்லி புரிஞ்சுக்கிறதுன்னா எதையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் படிக்கணும்ன்றதா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எதுல இருந்து கேக்குறாங்கன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. குட் குட் குட். யூ சூப்பர் லேர்ன் சூப்பர். சம்திங் ஃப்ரம் தட், இல்லையா? எஸ் மேம், எஸ் மேம். ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இட். யா, டெஃபினெட்லி மேம். ஷூர் ஷூர். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வேற யாரு? ஹலோ, வேற யாரு நெக்ஸ்ட் அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களே தான் நான் பேச வைக்க போறேன் அப்படின்னு மீனாட்சி மேம்கிட்ட சபதம் எடுத்து வந்திருக்கேன். 50 பேர்ல 2 பேர் மட்டும் தான் பேசுறீங்க. என் பேர் கோகுல், தேர்ட் இயர் இசி படிக்கிறேன்னா. கரண்டா வா, போயிட்டு இருக்கு, இப்போ செமஸ்டர் போயிட்டு இருக்கு நான் எக்ஸாம். வெரி குட். செமஸ்டர் போய்கிட்டு இருக்கு. நீங்க ஆமா எவ்வளவு ஆமா தூரம் அதை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்ட். இல்ல கண்ணா, நல்லதான் பண்றேன். செமஸ்டர் ஆன்கோயிங்கா இல்ல முடிச்சிட்டியா எக்ஸாம் சார்? இல்ல ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு நான் எக்ஸாம். நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. குட் குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். ஓகே. இது வேற வரைக்கும் எப்படி யாருக்கு பண்ணிருக்க செமஸ்டர் இன்னும்? கோகுல்? இது வரைக்கும் ஃபுல்லா நல்லா எழுதிருக்கேன் மேம். நல்லா எழுதிருக்கியா? உங்களுக்கு ஒன்னும் ஏஐ எல்லாம் வரலையா? இல்ல எங்களுக்கு அப்படி இல்ல மேம், எங்க அனாலிசிட்டி பேப்பர்ஸ் மேம். ஓகே. சோ அவர் மேபி ஹி இஸ் ஐடின்றதுனால. நீ ஈஸி இல்லையா சொன்ன? ஆமா மேம், அவ ஈஸி, நான் ஈஸி மேம். அவனுக்கு வேணா இது அந்த அட்டானமஸ் நினைக்கிறேன் மேம். கரெக்ட், மேபி அதான் ரீசனா இருக்கும். மேபி அனாலிசிட்டினால எங்களுக்கு இல்ல மேம். ஓகே ஓகே ஓகே. யூனிவர்சிட்டில இருந்து பேப்பர். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் 3 பேர் ஆச்சு, 51 பேர் என்னைக்கு செமஸ்டர், தூங்குறீங்களா? என்னைக்கு செமஸ்டர் முடியறது? எனக்கு ஜான் 8 முடியுதுண்ணா. என்ன காலேஜ் நீங்க? அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓஎம்ஆர் நாவலூர். ஓகே ஓகே, காட் இட். சரி. ஓ சூப்பர், வெரி குட். வேற யாரும் அக்னில இருந்து இருக்கீங்களா இந்த 40 பேர்ல? ஓகே ஃபைன். சோ யாரு சென்னை பேசிருக்கீங்க இங்க இந்த அவுட் ஆஃப் 40ல? நான் இருக்கேனா? யாரு? நான் இருக்கேன்னா யாரு பேரு? அந்த மனோஜ்னா, பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூர்னா. ஸ்ரீபெரும்புதூர். ஓகே வெரி குட். உனக்கு செமஸ்டர் முடிஞ்சதா? எப்படி போச்சு செமஸ்டர்? இல்ல நான் செமஸ்டர் ஜனவரி 28ண்ணா. இனிமேதானா? இப்ப ஆமாண்ணா. ஓகே ஓகே, வெரி குட். ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. இப்ப இன்டர்னல்ஸ் எக்ஸாம் போயிட்டு இருக்குண்ணா. ஓகே. இப்போ செஷன்ஸ்லாம் எவ்வளவு தூரம் இங்கிலீஷ்ல ஜிஹெச்எஃப்ல அட்டென்ட் பண்ணிருக்க நீ? நான் 80% அட்டென்ட் பண்ணிருப்பேண்ணா, ஃபுல்லாவே பண்ணிருக்க. ஓகே வெரி குட். சரி, யாரு வந்து விழுப்புரம், திண்டிவனம் அந்த ஏரியால இருந்து இருக்கீங்க? விழுப்புரம், திண்டிவனம், பாண்டிச்சேரி. நான் விழுப்புரம். யாரு பேரு? இல்லம்மா, இல்ல நான் மீனாட்சி. என்னோட சாரி நேட்டிவ் பிளேஸ் மேம், விழுப்புரம். சாரி மேம். ஓகே ஓகே. நேட்டிவ் பிளேஸ் விழுப்புரம், அதனால சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். யாரு எங்க ஏரியா? திருச்சி யாரு? திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மயிலாடுதுறை. யாரு பேரு? ஐயனார்ண்ணா. ஐயனார். எப்படி பண்ண எக்ஸாம்? எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கேண்ணா. ஆ ரிசல்ட்டும் வந்துருச்சுண்ணா. வெரி குட். எவ்வளவு பர்சன்டேஜ்? 75 தானா. சூப்பர். 75 தான் அப்படின்னு நீ சொல்லும் 75 போது வாங்கிருக்கேல்ல. 75 இஸ் டிஸ்டிங்ஷன். கரெக்ட், வெரி குட். பட் உனக்கே தெரியுது அதுல உனக்கு திருப்தி இல்லைன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்க கேப் விட்டியோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ண ட்ரை பண்ண. அவ்வளவுதான். okay, 75 Okay. தான் சொல்லக்கூடாது. 75 இஸ் ஆமா டிஸ்டிங்ஷன். யூ ஆர் ஆமா. குட். ட்ரை இட். Thank வெரி குட் ஆகிறதுக்கு பாரு. ஓகே மேம். ஓகே. சரியா? வெரி குட். வேற யாரு இதே ஏரியால சவுத் சைட்ல? அண்ணா அச்சயா அண்ணா. அர்ச்சனா சொல்லுங்க. நீங்க எந்த காலேஜ்? எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? புதுக்கோட்டைண்ணா. ராகுல். ராகுல். ஒரு நிமிஷம் ராகுல். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. அண்ணா நான் திருச்சி நேஷனல் காலேஜ்னா நல்லா பண்ணிருக்கேன் நான் அப்புறம் எங்க எக்ஸாம்ஸ். காலேஜ். வெரி குட். நான் நேஷனல் ஸ்கூல்ல தான் படிச்சேன். வெரி குட். ஸோ எப்படி போச்சு எக்ஸாம்ஸ்லாம்? நல்லா போச்சுண்ணா. நல்லா எழுதிருக்கேன். ஆனா இன்னும் ரிசல்ட் வரணும். நேஷனல் காலேஜ்ல என்னம்மா படிக்கிற?
BCA மேம் BCA. ஃபர்ஸ்ட் இயர். BCA. Same computer science. Computer. Super. இப்ப இன்னொரு பையன் சாரு சரவணனா, யார் சொன்னா? திருச்சி சைடு. ராகுல் சொன்னா நேட்டிவ். ராகுல் சொல்லுப்பா, எக்ஸாம் எப்படி பண்ண? ஹலோ, எனக்கு எக்ஸாம் மார்ச் ஏப்ரல்ல தான் வரும். நர்சிங்னால. எந்த காலேஜ்? அண்ணா கேக்குதாங்கண்ணா? கேக்குறது. எந்த காலேஜ்? அண்ணா கேக்குதா? சொல்லு. எந்த காலேஜ்? மியூட் போட்டிருக்க ராகுல். மியூட் ரிலீஸ் பண்ணு. எந்த காலேஜுக்குண்ணா நீ ராகுல்? எப்ப எக்ஸாம்? நேட்டிவ் புதுக்கோட்டைனா, பட் படிக்கிறது பனிமலர் காலேஜ் ஆஃப் நர்சிங். பனிமலர். ஓகே ரைட். எப்ப எக்ஸாம்? நமக்கு மார்ச் ஏப்ரல்ல தான் செமஸ்டர் வருங்கண்ணா. வருஷத்துக்கு ஒண்ணுதான். சூப்பர். போயிட்டு இருக்குங்கண்ணா. இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கு. இன்டர்ன்ஷிப் வேற பண்ற. வெரி குட். பனிமலர்ல இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்கோங்கண்ணா. சூப்பர். ஓகே. இங்க GHFல கிளாஸஸ் ஒழுங்கா அட்டெண்ட் பண்றியா? அதை அட்டன் பண்றேங்கண்ணா. ஒரு 2 வாரம் கொஞ்சம் சிக்கா இருந்தாலும் ஊருக்கு பண்ணிட்டேன். அது மட்டும் அட்டன் பண்ணல. மத்தது எல்லாமே அட்டன் பண்ணிட்டேங்கண்ணா. ஓகே ஃபைன். ஒரே நிமிஷம். ஓகே ஃபைன். ஸோ பெஸ்ட் ஆஃப் த ஃபோக்ஸ் யாரு பேசலையோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பேசணும். ஓகே, ஒருத்தரையா நான் ஓபன் பண்ணி பேச வைக்கிறேன். ஸோ இட் வில் நாட் ஹெல்ப். யாரு இந்த தூத்துக்குடி சைட்ல இருந்து இருக்கா? அப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி யாராவது இருக்கீங்களா? வெள்ளம் இழந்த இடம் யாரும் இல்ல. ஓகே, கொங்கு நாடு அண்ணா நளினி. யாரு பேரு? நளினி. நளினி. சொல்லுங்க, எக்ஸாம் முடிஞ்சதா? எக்ஸாம் முடிஞ்சுச்சுண்ணா. எப்படி பண்ணிருக்கீங்க? நல்லா பண்ணிருக்கேண்ணா. சூப்பர். எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? எப்படி ஒரு 70 வந்துடும். கிளாஸஸ் ஒழுங்கா அட்டன் பண்றீங்களா? GHFல கிளாஸஸ் ஒழுங்கா அட்டன் பண்றீங்களா? அட்டன் பண்றேண்ணா. ஓகே, சரி, ஓகே, வெரி குட். வேற யாரு கொங்கு நாட்டுல இருந்து வராங்க? ஹேமலதா, என்ன சத்தத்தையே காணோம்? ஹேமலதா, திருப்பூர் கொங்கு நாடு இல்லையா? அண்ணா இருக்கேங்கண்ணா. அவங்க பேசிட்டு இருந்தாங்கண்ணா. ஓகே. என்ன எப்படி பண்ணிருக்கீங்க எக்ஸாம்? அண்ணா செமஸ்டர் எழுதிட்டேங்கண்ணா. ரிசல்ட் வந்துருச்சுங்கண்ணா. 84%. ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். தன்னடக்கவங்கன்னா இருக்கலாம். அதுக்கு நீ இவ்வளவு அடக்கமா இருக்கக்கூடாது. டக்குன்னு ஓபன் பண்ணி சொல்லணும். அமைதியா இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ ஆக்டிவா இருக்கீங்களா யங்ஸ்டர்ஸ் குரூப்ல? இருக்கேங்கண்ணா. ஆக்டிவா இருக்கீங்களா? தினேஷ் கேட்கலாமா? இருக்கேன். உங்க சகபாடி எங்க? கலைவாணி சத்தத்தையே காணோம். இருக்காங்களா? இருக்காங்கண்ணா. எங்க இருக்காங்களா? இங்க இருக்காங்களா? இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? எந்த ஊரு? கோயம்புத்தூர்ண்ணா. கோயம்புத்தூர் கொங்கு நாடு தானே? ஒருத்தரே ஆமாங்கண்ணா. ஹேமலதா பேசினதுக்கு அப்புறமா நான் பேசலான்னு இருந்தேன். எல்லாம் எது ABCD EFGH KIJK அப்படி வரணுமா? சரி, ரைட். ஓகே, சரி. எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க கலை? எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குண்ணா. இன்னும் முடியல. Jan 8 தானே முடியும். GHFல ஆக்டிவா இருக்கீங்களா? இருக்கேங்கண்ணா. சரி, ஓகே, ரைட். வேற யாரு கொங்கு நாடு? கொங்கு நாடுன்னா என்னன்னு புரியுதா முதல்ல? கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம், பல்லடம், கரூர் கூட இப்ப கொங்குதான். கரூர், பொள்ளாச்சி, கேரளா வரைக்கும் தான். ஈரோட பத்தியா? அவன் ஊரை விட்டுட்டேன் வேணும்னே, அதனாலதான் இருந்தான். சொல்லு, பேர் என்ன? சுபாஷ். அப்பாடி. சொல்லுங்கண்ணா, எப்படி எழுதிருக்க எக்ஸாம்? எனக்கு செமஸ்டர் வந்து செமஸ்டர் இப்ப நடக்கலைங்கண்ணா. எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி நடந்துச்சு. அதோட ரிசல்ட் இன்னும் வரல. இப்போ ரீசெண்டா மிட்சம் முடிஞ்சிருக்கு. அது மிட்சம் எல்லாமே ரொம்ப சூப்பர் பண்ணிருக்கேன். சூப்பர், ரைட். இப்ப ஏன் நான் இதெல்லாம் கேக்குறேன் தெரியுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க நிஜமாவே பேசுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நீங்க 40 பேர் இருக்கீங்க. இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி இந்த கூட்டம் இருக்கு எல்லா இடத்துலயும். 40ங்கிற கவுண்ட் இருக்குவே தவிர எந்த 40
யாரு என்னன்னு யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, அப்பதான் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் ஏதாவது செஷன் நடத்துறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். ஓகேவா? ரைட்டு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, ஜஸ்ட் டு சே ஹாய் அண்ட் பை. ஓகே, அதான் நான் மீனாட்சி மேம்கிட்டையும் சொன்னேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கெட் டுகெதர் இருந்துட்டு ஹாய் சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we are going to have regular classes from next time in the sense next Sunday. Okay, I definitely need promise from everyone should have a self acceptance that you will never miss these meetings. Okay, in the Sunday calls and you should not miss. ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு பெரிய சபதம் மாதிரி மனசுல வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு we will know what you guys are doing. ஓகே, ரைட்டு. ரெண்டாவது, எனக்கு உங்க ஜிஹெச்எஃப்ல இருந்து இது வரைக்கும் நடந்த செஷன்ஸ்க்கு ஃபீட்பேக்கை நான் காதுல வாங்கணும். நீங்க நிஜமாவே என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ L1 L2 L3 எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. L2ல இருக்கேன்னா ஆனா எனக்கு கிராமர் இன்னும் சரியா புரியல அப்படின்னு யாராவது இந்த 45 பேர் 50 பேர்ல இருக்கீங்களா? இந்த கூட்டத்துல உங்களுக்கு சொல்றதுக்கு சங்கடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நீங்க வந்து தனியா எனக்கு மெசேஜ் போடுங்க. அதுதான் நான் சொல்ற ஒரு விஷயம். நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சங்கடமா இருந்தாலும் ஐ வில் கிவ் யூ an ஆப்ஷன். பிங் மீ செப்பரேட்லி. பிங் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? chat me separately in my WhatsApp. You can message me whatever trouble you have in GHF English session. GHFன்னு இல்லை, இங்கிலீஷ்ல கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ தென் ஐ வில் டேக் தட். நான் உங்க பேரை எடுத்துக்க போறதுல என்ன உங்களுடைய ஃபீட்பேக்கோ அதை தான் எடுத்துக்கிட்டு டீச்சர்ஸ் கூட நான் பேசி அந்த டீச்சர்ஸ் மூலியமா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம இதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். அதுதான் நம்ம பிளான். சரியா? இந்த சின்ன பசங்க மாதிரி இவன் சொல்லிட்டான், அவன் அதை கோல் சொல்லிட்டான், கோல் அந்த என்ன சொல்றது பிளேமிங் அந்த சென்ஸுக்கே நான் வரல. வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ் வாட் யூ ஃபீல் ஆஸ் அ கேப் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜிஹெச்எஃப் இங்கிலீஷ் செஷன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்னா நாளைக்கு செஷனுக்கு இன்னைக்கு தானே சொல்றாங்க. எனக்கு எப்படின்னா தெரியும்? எப்போ பார்த்தாலும் இந்த அண்ணாலாம் இந்த அபிஜித் சுபாஷ்னா சும்மாவே இல்லாம தொல்லை பண்ணிட்டே இருக்காங்கண்ணா. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ கைஸ். ஐ வாண்ட் டு இம்ப்ரவைஸ். ஓகே, சம் அதர் வே ஐ வாண்ட் டு ஹெல்ப் எவ்ரி ஒன். அதுதான் இன்டென்ஷன். சரியா? ஸோ அதனால இதுல வந்து ஏன் இதை அப்படி சொன்ன, இதை ஏன் இப்படி சொன்னான்னு யாரும் நான் கேட்க போறதுல நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்கோல்ட். ஓகே, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வைவாவசி கிடையாது, இன்டர்னல் மார்க்ஸ் கிடையாது. நீ வந்து என் கூட பழகுறேன்னா உன்னுடைய இம்ப்ரவைசேஷனுக்கு தான் நம்ம செஷன்ஸ் நடத்துறோம். ஸோ தயவு செய்து மார்க்கு இன்டென்ஷன் இந்த அண்ணா இதை பண்றோம் அதை பண்றோம் அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. ஃப்ரீயா உண்மையா இருக்க ட்ரை பண்ணு. உன் எஃபர்ட்டை கரெக்டா போடு. அதுதான் அதை சொல்றதுக்கு தான் நான் இந்த காலை வச்சேன். ஓகே, ஸோ இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள தினேஷ் சிவபிரகாஷ் இருக்கானா? சிவபிரகாஷ் கலைவாணி காதுல விழுறதா? ஓகே அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுங்க அவங்கள்ட்ட இருந்து. சரியா? இப்ப தினேஷ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் நீங்க. சரியா? நம்ம ட்ரைவ் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு காலைல நீங்க ஆக்டிவா இருக்கீங்க. சிவபிரகாஷ் என்ன கோவம் தெரியல, சரியா சாப்பிடலையா, பிரியாணி கிடைக்கலையான்னு தெரியல, அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம இந்த கால் முடிஞ்ச பிறகு இந்த அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியுமா உங்களால? இல்ல அபிஜித் ஹெல்ப் கேளுங்க, அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன வேணும்னா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் இந்த செஷனை அட்டன் பண்ணவங்க எல்லாரையும் தனியா லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து டைம் டேபிள் அனுப்ப போறோம். டைம் டேபிள் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எக்ஸாம் டைம் டேபிள் இல்ல, ஃபர்தரா நெக்ஸ்ட் செஷன்ஸ்லாம் எப்போ என்னைக்கு நடக்க போகுது, என்ன டாபிக்ல நடக்க போகுது, எப்போ வந்து டவுட்ஸை கேட்டுக்கலாம் அப்படின்னு முன்னாடியே நம்ம பிளான் பண்ண போறோம் இந்த தடவை. ஓகேவா? மந்த்லி ஒன்ஸ் வி வில் கிவ் த டைம் டேபிள் 4 weeks பிஃபோர். 4 வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பர்சனல் ஹவர்ஸை பிளான் பண்ணிக்கலாம்.
அதை சொல்றதுக்கு தான் இந்த காலை மேல வச்சேன். சரியா? ஸோ கலைவாணி எனக்கு அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓகேண்ணா. அபிஜித், தினேஷ் எல்லாரும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். சரியா? ஸோ ஓகே. தனியா இல்ல, ஹெல்ப் பண்ணுங்கன்னா உங்களை மாட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுல யாரும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ பயப்பட வேண்டாம். இப்போ யாரும் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு வேலை சொன்னாங்கன்னா ஐயோ நம்மளை சிக்க விட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல. சரியா? அப்படிலாம் இல்லைண்ணா. டவுட்ஸ் இல்ல, நான் சொல்றேன், டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா ஓபன் பண்ணி கேளுங்க அந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட. சரியா? அப்பதான் உங்களுடைய கஷ்டங்களையும் தெரிய வரும். ஓகே, ரைட். ஓகே. ஸோ இதுதான் என்னோட இன்டென்ஷன் ஃபார் திஸ் கால். மீனாட்சி மேம் ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. நான் மீனாட்சி மேமோட ஹெல்ப் கேட்டு தான் இந்த ஃபர்தர் டைம் டேபிள்ல நான் போட போறேன். மேம் நான் வந்து உங்கள்கிட்ட அதுக்கு தனியா முன்னாடி நான் இவங்களை சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன் பாலாஜி. ப்ளீஸ் அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நான் இப்போ மியூட்ல போறேன். நீங்க தயவு செய்து ஒரு 2 யூ டேக் யுவர் டைம் அண்ட் தென் வி கேன் க்ளோஸ் த கால். வேற எதுவும் இன்டென்ஷன் இல்லை இந்த கால்ல. ஓகே, ஓகே. தேங்க்யூ மேம். நான் மியூட்ல போறேன். வேற ஐ வில் பி லிசனிங். But you ஓகே, follow what I am asking. In yeah, case sure, you have definitely. any doubt, please interfere. Sure, yeah. ஆக்சுவலா வேற ஒண்ணும் இல்ல பசங்களா. பேசிக்ஸ் கிராமர் எடுக்கிறேன் நானும் தெரியும் உங்களுக்கெல்லாம். நம்ம ஆரம்பத்துல இருந்து 4-5 இயர்ஸா போய்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அதனால ஆர் யூ பெனிஃபிஷியரி? உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுதா? பதில் சொல்லுங்க யாராவது எனக்கு. பசங்களா, ஹலோ. Yeah, ma'am, it is very useful to make a sentence To make a sentence without a grammatical mistake. Okay. அந்த கிளாஸஸ் இல்ல இந்த இதெல்லாம் அட்டெண்ட் பண்றதுனால whether you are able to follow your lessons in classes ஈஸியா இருக்கா? Yes, ma'am. ஃபாஸ்டா படிக்க முடியுதா? Yes, ma'am. ஓகே. எனி அதர் ஆப்ஷன்ஸ் நீங்க ஏதாவது இந்த இப்ப நம்ம கொடுக்குறோம், கிராமர் கொடுக்குறோம், பேசிக்ஸ்ல வந்து கிராமர் கொடுக்குறோம், அப்புறம் வந்து பிக்சர் கொடுத்து காம்ப்ரிஹென்ஷனோ இல்ல சென்டென்சஸோ எழுத சொல்றோம், உங்களை கரெக்ட் பண்றோம். அதை கொடுக்கறது யார் எழுதுறீங்களோ அவங்களுக்கு கரெக்ட் பண்றோம். உங்க எல்லாரும் பெனிஃபிட்டுக்கும் தான் நாங்க கொடுக்கறது. பட் யாரெல்லாம் எழுதுறீங்களோ we are correcting it. காப்பி பண்ணாம யார் காப்பி பண்ணீங்களோ அதுவும் தெரிஞ்சிடுது. அது வேற விஷயம். leave it out, those things off. இன்னொரு மீட்டிங்ல பார்ப்போம். இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பேசிக்ஸ்ல வெதர் இட் இஸ் இந்த idioms phrases கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல இட் will be helpful for you to use it. அது உங்களுக்கு புரியுதா? Yeah, ma'am. ஓகே. அண்ட் வேற சென்டென்ஸ் L2ல நீங்க வந்து பேசுறீங்க இல்லையா ஸ்பீச்சஸ். Do you find anything difficult? கிராமர்ல மிஸ்டேக் வர மாதிரி தோணுதா உங்களுக்கு எல்லாம்? No, ma'am. No, ma'am. கரெக்ஷன்ஸ்ல? No, ma'am. மத்தவங்க? பார்ட்டிசிபென்ட்ஸ்ல ஆல்ரெடி 50 இருக்கீங்க இல்லையா? வேற மத்தவங்களுக்கு L2ல நீங்க கிராமர் பேசுறீங்க இல்லையா, சென்டென்சஸ் ஒரு டாபிக் கொடுத்தா சொல்லுமா மீனாட்சி. கனா, you guys have to speak out. நீங்க ஸ்பீக் அவுட் பண்ணலைன்னா எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எனக்கு நான் L1 L2 அந்த மாதிரி பேசணும்னு வைக்காதீங்க. நாங்க ஃபர்தரா பிளான் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை ஆகுதுன்னு தெரியும். நாங்க கொடுக்கறத நீங்க ஏன் செய்யறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியணும். நாங்க சும்மா டேபிள் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது இப்ப கிராமரே எடுக்கும்போது மேடம் இது இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா அதையும் சொல்லுங்க. ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. யாரும் உங்களை எதுவும் திட்ட போறது கிடையாது. நீங்க எல்லாரும் எனக்கு குழந்தைங்க மாதிரி தான். ஓகே, இப்போ மேமுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் ஒரு சின்ன சாம்பிள் பண்றேன். கலைவாணி, இப்போ மேம் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? புரியுதுண்ணா. இப்போ உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? அதாவது நீங்க இப்ப L1ல இருக்கீங்களா, L2ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப L2ல இருக்கீங்க, கரெக்டா? ஆமாங்க. சோ இது வரைக்கும் என்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு? இந்த கவர் ஆனதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? அண்ணா இப்போதைக்கு L2ல ஆல்ரெடி டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நாங்க
2 days ஒன்ஸ், அதாவது மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்குள்ள சென்ட் பண்ணிடுவோம்னா. ஓகே ஸோ எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் எடுத்து வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுவாங்க. அதுல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரம்யா மேம் கரெக்ட் பண்றாங்க இப்போதைக்கு, அண்ட் வெங்கட் சார் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை நாங்க கரெக்ட் பண்ணிட்டு அதை நாங்க சென்ட் பண்ணுவோம்னா. குட் குட். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த குரூப்ல, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இப்போ மேமோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருக்கா? ஓப்பன் கேப், அதான் அவங்க கொஸ்டின். இல்லண்ணா, கிளியரா தானே இருக்கும். ஓகே, இப்போ கலைவாணி சொல்றாங்கல்ல, ஸோ ஷீ ஸ்டார்டட் கன்வேயிங், அவங்க என்ன புரிஞ்சதோ புரியலையோ அவங்க சொல்ல வராங்கல்ல, இதுதான் எல்லாரையும் பண்ண சொல்றோம். தயவு செய்து அன்மியூட் பண்ணி உங்களுடைய ஓப்பன் கேப்ஸை சொல்லுங்க, அப்பதான் எங்களால பிளான் பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க என்னதான் தினம் கொடுத்தாலும் எடுத்தாலும் கிளாஸ் எடுத்தாலும் உங்க சைட்ல இருந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு பேராகிராஃபாவது இங்கிலீஷ்ல ஜென்ரலா ஏதோ ஒரு புக்கோ இல்ல நியூஸ் பேப்பரோ இல்ல ஏதோ ஒண்ணு, உங்களுக்கு தான் கையிலேயே இந்த போன் இருக்கே, போன்ல தான் எல்லா நியூஸும் வந்துடுது இல்லையா, ஸ்டோரிஸ், சின்ன சின்ன ஸ்டோரிஸ் ஆஃப் யுவர் ஓன் ஜான்ர். அதாவது வந்து உங்களுக்கு த்ரில்லர் பிடிக்குமா, த்ரில்லர் படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. புரியுதா? நீங்க அப்படி படிச்சு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேரான்றது மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சம் சின்னதுன்றது ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு. ராத்திரி தூங்க போகும்போது கூட படுத்துக்கிட்டு உங்க பெட்ல கூட அந்த போன்லயோ ஒரு புக்கோ வச்சுக்கிட்டு சும்மா சின்ன சின்னது உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பத்தி பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸை பத்தி, காமிக்ஸ் பிடிக்கும்னா காமிக்ஸ், இல்ல காமெடி ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா காமெடி ஸ்டோரிஸ், இல்ல அது பேர் என்ன அந்த இது த்ரில்லர் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா த்ரில்லர் ஸ்டோரிஸ், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பிடிக்கும்னா எனிதிங், எந்த டாபிக்கா வேணா இருக்கலாம். இப்படி தமிழ்ல படிக்கிறோம் இல்ல, நம்ம சின்ன சின்ன கதை புஸ்தகம் எல்லாம் நிறைய படிக்கிறீங்கல்ல நீங்க எல்லாமோ. ராணிமுத்து, ராணிமுத்து, அது என்னது ஆனந்த விகடன்ல சின்ன சின்ன கதைங்க, அப்புறம் குமுதம், அது இல்லாம அதெல்லாம் நிறைய தமிழ் படிக்கிறோம் இல்லையா. அது இல்லாம என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், அதெல்லாம் நிறைய தடவை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா. அந்த மாதிரி இங்கிலீஷையும் படிக்கணும். வெறும்னா நாங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 டாபிக் கொடுத்துட்டு இல்ல ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசினா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் நீங்க வந்து டார்கெட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க நிறைய கொஞ்சம் கொஞ்சமாவது, அதாவது ஒரு பேராவது நீங்க படிக்கணும். தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அதை படிக்கும் போது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்ன கிட்டயோ பாலாஜி கிட்டயோ பர்சனல்ல போடுங்க. இந்த வேர்டுக்கு நீங்க கூகுள் இருக்கு இல்லையா, எங்க கிட்ட கேளுங்க, இது புரியலன்னுட்டு. we are always ready to help. எத்தனை குழந்தைங்க பர்சனல்ல கேக்குறாங்க, I am clearing their doubts in Tamil. சப்ஜெக்டே புரியலன்னா கூட அவங்க போடுறாங்க, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க, மேடம் இந்த பேராகிராஃப்க்கு அர்த்தம் என்ன எங்களுக்கு புரியலன்னு. புரியுதா நான் சொல்றது? பசங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? I explain it to them. அந்த மாதிரி எல்லாரும் we are all ready to help you out. ஆனா நீங்க பேசணும். இப்ப 59 பேர் இருந்தாலும் சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, எந்த சப்ஜெக்ட், anything, it may be related to anything, as far as possible we will try to help you out. புரியுதா? ஏதோ ஒரு விதங்கள்ல, இப்ப ஃபார் காமர்ஸ்னாலும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன், அக்ரிகல்ச்சருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், எந்த கெமிஸ்ட்ரி கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. ஜென்ரலா நியூஸ்ல இருந்து எடுத்து போட்டு கேக்குறாங்க, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. கேக்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு டவுட் இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கேட்டா தான் தெரியும். அம்மாட்ட போய் பசிக்குதுன்னா தான் அம்மா சாப்பாடு போடுவாங்க, அம்மாவே ஆனாலும் இல்லையா. டைம் ஆச்சுன்னா 1:30 மணி ஆச்சு சாப்பிட வாடான்னு வாங்க, பசிக்கல வரலன்னுட்டீங்கன்னா விட்டுடுவாங்கல்ல, அப்புறம் எப்ப பசிக்குதோ சாப்பிட்டுக்கோன்னுட்டு. நீங்க கேட்டா தானே போடுவோம். கேட்கணும், நீங்க வாய் திறந்து கேட்கணும். அதுக்குதான் நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், ஹெல்ப் பண்றதுக்கு. சோ இப்ப வந்து கிராமர்ல நீங்க இன்னும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டீங்க இல்லையா. பேசிக்கா இந்த கிராமர் கன்ஃபார்மா இருந்தாதான் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் மேக்கிங்ல
தப்பு வராது. நவுனு, வர்பு, ப்ரோனவுனு, ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜங்ஷன்னா என்ன, டைப்ஸ் என்ன, எங்கெங்க யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் அதுலயும் நீங்க நிறைய பேர் தப்பு பண்றது அந்த வர்புல தான். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் வரும்போது டிட் அதெல்லாம் கண்ணாபின்னான்னு போடுறீங்க, கண்ணாபின்னான்னு யூஸ் பண்றீங்க. அதெல்லாம் டவுட் இருந்தா கேளுங்க, நாங்க சொல்லி கொடுக்கறது பேசிக்ஸ்ல சொல்லி கொடுக்குறோம். மீதி பசங்க வந்து டவுட் பேசிக்லயும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, we will do. அண்ட் இஃப் எனி ப்ராப்ளம், பாலாஜி அண்ணா சொன்ன மாதிரி இப்ப நாங்க எங்க எதிரில இங்க 50 பேர் இருக்காங்க, நாங்க பேச விருப்பப்படலைன்னா இண்டிவிஜுவலா யூ பிங்கஸ், இதுதான் ப்ராப்ளமா இருக்கு, யூ ட்ரை டு கிளியர் அஸ் வித் திஸ் அப்படின்னா நான் பாலாஜி அண்ணா நாங்க அது பிளான் போடும்போது ப்ராப்பரா போடுவோம். சும்மாவே நாங்க பிளான் போட்டு நாங்க ஒரு வாரம் ஒர்க் கொடுத்தா யாருமே ரிப்ளை பண்ணலன்னு போது 2வது வாரம் எங்களுக்கு டல் ஆயிடுது. கரெக்டா இல்லையா? இப்ப நீங்களே தினேஷ் கேக்குறேன், இப்ப நீயே ஒரு எடுக்கிறக்கன்னா ஒரு வாரம் உனக்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அடுத்த வாரம் நீ என்ன கொடுத்தாலும் யாருமே சொல்லலைன்னா என்ன பண்ணுவ? உன் ஃப்ரெண்டு உனக்கு பதிலே சொல்லலைன்னா என்ன பண்ணுவ? விட்டுட்டு போயிடுவே மாட்டியா கொஞ்ச நாளைக்கு? எஸ் மேம், எஸ் மேம். அப்ப நாங்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு. உங்களுக்கு படிக்கிற வேலை இருக்கு, எங்களுக்கு மத்த வேலை இருக்கு. பாலாஜி அண்ணன் ஆகட்டும், நாங்களாகட்டும் மத்த வேலையும் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ரைட்? ஓகே மேம், இனிமே பண்றோம் மேம் கரெக்ட்டா. Okay, you have to speak out. If you don't speak out, you cannot survive in this world. வாயை திறந்து பேசலைன்னா இந்த உலகத்துல வாழ்றது கஷ்டம். அத நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே மேம். all the participants வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். You can ask. Free to ask any doubts, any type of doubts. ஸோ மேமுக்காக ஒரு ஆப்ஷன் என்னன்னா, whoever have doubts should be given in offline. அதாவது இங்க கொடுக்க சங்கோஜமா இருக்குன்னா அந்த டவுட்ஸை தயவு செய்து சாட் பாக்ஸ்ல வாட்ஸ்அப்ல எனக்கு பண்ணுங்க, நான் மேம்க்கு கன்வே பண்றேன். ஓகே, ஸோ மேம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஸோ ஐ வில் கிவ் த டைம் டேபிள் ஒர்க்கிங் வித் தினேஷ். ஓகே, தினேஷ், சாய், சிவபிரகாஷ், கலைவாணி கிட்ட பேசிட்டு L2 L3 எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்ட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே, நீங்களும் உங்க அவைலபிள் டைம் ரிவ்யூ அதெல்லாம் நம்ம இட்ஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஓகே, நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ஸோ நம்ம வி வில் ஒர்க் ஆன் இட். ஏன்னா இன்னும் 5 days இருக்கு. நான் சாட்டர்டே ஃப்ரைடேக்குள்ள முன்னாடி அந்த டைம் டேபிளோட ஷெட்யூல்ல பசங்களுக்கு நான் அனுப்பிச்சிடணும். அதான் இன்டென்ஷன். ஸோ அந்த 4 days நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வி வில், ஏதாவது உங்க டியூட்டர் சைட்லயும் வி வில் பிளான் இட். ஓகே, அதே சமயம் பசங்க சைட்லயும் we will plan it. ஓகே, அதுதான். so then it will be at least we will see some reasonable attendance. Okay, yeah. so fine. Today Thank you ma'am, thanks a lot. Today attendance is fine. I thank each and everyone who have joined here respecting our invitation. Correct. Thank you. Thank you. Sunday வரனாலும் குழந்தைங்க ஏதாவது டிவி பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன் நம்ம வந்தாங்களே பசங்க. Exactly, yes. கலைவாணி அப்புறம் மித்த பசங்களா தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். கலை, சிவபிரகாஷ், தினேஷ். ஸோ டிரைவ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 4 மணிக்கு மேல கால் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. Bye. Thanks a lot. Bye. Have a nice day. Thank you ma'am. Thank you ma'am. Thank you children. Thank you darlings. Thank you. Bye. Bye ma'am. Thank you ma'am. Thank you.